பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நண்பிகள் இருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆஸ்ஃப்ளேயர் வச்சு எப்படி ஒரு HDR சிசி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிசி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சவங்க கூட நிறைய பேர் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதோட ப்ரீசெட் வேணும்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து டெலிகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரீசெட் வேணாம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டுட்டோரியல் தான். ஓகேவா நண்பா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கட்ஸ் வந்து அந்த வீடியோட கட்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்தமாரி கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவை 2 வீடியோவாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த டூப்ளிகேட் லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 வீடியோவாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டூப்ளிகேட் பண்ணியிருப்போம் ஒரு வீடியோவை. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்டார்ஷன் அண்ட் வார்புங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் செக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ இது நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ஃப்ளேயர் வந்து சைடில் வந்து மிரர் மாட்டம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் வந்து ஒரு 200லேருந்து 300 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு 290 வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ 293 வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்ஃப்ளேயர் வந்து மூவ் ஆகிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இமேஜஸ் இதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ வீடியோவில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி, அதாவது வீடியோ வந்து அங்கேயும் இங்கேயும் அடுத்தடுத்த ஃப்ரேம் மாறிட்டு இருக்க மாதிரி வச்சிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் இந்த ஆஸ்ஃப்ளேயர். ஓகேவா? ஸோ இந்தமாரி ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு 300 கிட்ட நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் 293 செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாதிரி செட் பண்ணிங்க. பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க. ஓகேவா? ஸோ ஆட் எஃபெக்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளருங்கிற கேட்டகரி போங்க. ஸோ அதில் காசியன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வாங்க. ஸோ அது ஸ்டாண்டர்ட் செட்டிங்கு. ஸோ கொடுத்துட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 200. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஒரு 200 செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு நான் சொல்கிற மாரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ரெக்டாங்கில் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் வீடியோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிளை வந்து கலரில் போய்ட்டு பிளாக் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே நண்பா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்கள் டிஸ்பிளேயில் கையை வச்சுட்டு இந்தமாரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்தமாரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. கையை வச்சே நீங்கள் லைட்டாக இந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஏற்கனவே நம்ம காசியன் பிளர் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த காசியன் பிளரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 2000 இந்த ரேஞ்சில் வந்து கொண்டு போயிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் வரப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்ஃப்ளேயர் வந்து நல்லா தெரியும். ஸோ ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை ஜூம் பண்ண உங்களோட சைடில் உள்ள அந்த ஆஸ்ஃப்ளேயர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதாவது சைஸ் வந்து 2த்துக்குமே கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கம்மியாகிட்டே வரும். நடுவில் வந்து ஆஸ்ஃப்ளேயர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஓரளவு இந்த அளவு நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு 900 அந்த ரேஞ்சில் வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் நம்மளுக்கு வந்து ஆஸ்ஃப்ளேயர் வந்து சைடில் வந்து மூவ் ஆகும். சரி, நீங்கள் ஜூமை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சைடில் வந்து இந்த ஆஸ்ஃப்ளேயர் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓரளவு சென்டரில் வந்து வர மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. ஓகே நண்பா? ஸோ இந்தமாரி பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா வீடியோ? ஸோ அந்த வீடியோவையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. மேலே உள்ள ரெக்டாங்கிளையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் 3வது ஒரு குரூப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த
குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஆஷ் லேயர் வந்து கிடச்சிருக்கும். பார்த்தாலே தெரியுது ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு ஆஷ் லேயர் வந்து நம்மளை வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HDR சிசி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஸோ இந்த சிசி ரொம்பவே ஈஸியான சிசி தான். ஒரு 5 எஃபெக்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட வீடியோலலாம் நான் இந்த எஃபெக்ட்டை தான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த சிசி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரீசெட் தரேன். ஸோ ப்ரீசெட் வேணாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை வந்து கொடுத்துக்கிறேன் நண்பா. கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட் போகிறேன். ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன். ஆட் எஃபெக்ட் போகிறேன். அதில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு காப்பி பேக்னு கொடுத்தேன்னா கீழே உள்ளது எல்லாமே அப்படியே மேலே அந்த ரெக்டாங்கிள் காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் பண்ணுங்க. ஆட் எஃபெக்ட் பண்ணுங்க. அதில் கலர் அண்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ நான் வேல்யூ செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் இருக்கும். அதை மைனஸில் கொண்டு போகணும். ஸோ மைனஸில் ஒரு 26 வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே நண்பா, 26 வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி பேக் வாங்க. பேக் வந்துட்டு எஃபெக்ட் வாங்க. ஆட் எஃபெக்ட் வாங்க. கலர் அண்ட் லைட்டுங்கிற ஆப்ஷன்லேயே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ ஹைலைட்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 144 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கணும். ஓகே, 144% வச்சுக்கணும். ஷேடோஸ் வந்து குறைச்சிடணும். ஸோ ஒரு 77% வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஸோ 77% வச்சுக்கோங்க. பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு எஃபெக்ட் வாங்க. ஆட் எஃபெக்ட் வாங்க. கலர் அண்ட் லைட் போங்க. அதில் வந்து கலர் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் பற்றி இது எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்து 6500 கெல்வினில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸோ ஒரு 5000 இந்த சொச்சத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? 5000 இந்த சொச்சத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 5800 இந்த சொச்சத்தில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5550 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வச்சாச்சு. ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை வந்து குறைச்சிங்க. 97.5 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 97.5. ஓகேவா? ஸோ வச்சாச்சு. ஸோ பேக் வாங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போகிறோம். ஆட் எஃபெக்ட் போகிறோம். ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போகிறோம். ஸோ கலர் அண்ட் லைட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் அண்ட் காமான்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு மேலே எக்ஸ்போஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அதிகமாக மாற்றிடாதீங்க. ஒரு 0.23 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 0.23 வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே எக்ஸ்போஸ் காமா அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எஃபெக்ட் பாங்க. திருப்பி ஆட் எஃபெக்ட் பாங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ரொட்டேஷன் மாரி ஒரு பிளாக் கலர் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணால் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் மாஸ்க் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா விஜினெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த ரவுண்ட்னஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரவுண்ட்னஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு 44ங்கிற ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 44% வச்சுக்கோங்க. இப்போ ஃபெதர் இருக்கும். ஸ்ட்ரென்த்தை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஃபெதர் இருக்கும். ஸோ ஃபெதர் வந்து நல்லாவே ஒரு 800 900 இந்த ரேஞ்சில் வந்து கூட்டிங்க. ஓகே நண்பா. ஸோ கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சிசின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வழங்கியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தாலே இப்போ தெரியும். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு சிசி வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். பார்த்தாலே தெரியுதா நண்பா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிசி. ஸோ ப்ளஸ் ஆஷ் ஃப்ளேரோடு வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு சிசிக்கு வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கிற பாருங்க. ஸோ ரெக்டாங்கில் இது பண்ணிடுறேன். ஸோ இது பண்ணிட்டா இந்தமாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி கிடைக்கும் உங்களுக்கு ஆஷ் ஃப்ளேர் இல்லாமல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசி ஆட் பண்ணதை காமிக்கிற பாருங்க. ஸோ ஆட் பண்ணால் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணாமல் இப்படி இருக்குது, ஆட் பண்ணால் இப்படி இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு சிசி தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.